Welcome to Learn with Invent. EC3462 Linear Integrated Circuits. So இன்னி வரப்போற வீடியோஸ்லாம் வந்து நம்ம LIC lab related exercises வந்து பார்க்க போறோம். So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து series and shunt feedback amplifier பத்தி பார்க்க போறோம். Feedback amplifiers. So amplifiers தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம particular value of input signal கொடுக்க போறோம். அதுக்கு corresponding value of amplified output signal வந்து எடுப்போம். So இந்த amplifier signalோட ஒரு பார்ட்டை எடுத்து திருப்பி நம்ம இன்புட்க்கு கொடுக்க போறது தான் feedback. So இப்படி நம்ம ஒரு feedback கொடுக்கிறதுனால அந்த சர்க்யூட்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்னலா வந்து ஒரு லூப் கிரியேட் ஆகுது. So இந்த லூப்னால ஆம்ப்ளிஃபையரோட ஃபங்க்ஷனாலிட்டியில வந்து சில சேஞ்சஸ் வருது. So இந்த சேஞ்சஸை வந்து நம்ம மானிட்டர் பண்ண போறோம். So மானிட்டர் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற இன்புட் இம்பிடன்சஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்சஸை வந்து பார்க்க போறோம். So இப்படி ஒரு சேஞ்ச் நடக்கும்போது ஆம்ப்ளிஃபையர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்ல வந்து ஒரு லீனியாரிட்டி கிடைக்குது. இதனால வந்து distortion and noise வந்து reduce ஆகுது. So இதோட டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை வந்து பார்க்கலாம். So நம்ம இந்த வீடியோல வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் பார்க்க போறோம். ஒன்னு வந்து கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர், இன்னொன்னு வந்து வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர். So ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர். So கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ல பாத்தீங்கன்னா அவுட்புட்ல கிடைக்கிற ஆம்ப்ளிஃபைடு சிக்னல்ல இருக்கிற கரண்ட்டை எடுத்து நம்ம திருப்பி இன்புட்டுக்கு கொடுக்க போறோம். So அதுவும் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்புட்டுக்கு கொடுக்கிற அந்த சிக்னல் வந்து சீரிஸ்ல இருக்க போது. So அதனால தான் கரண்ட் சீரிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். So இந்த கரண்ட் சீரிஸ் ஆம்ப்ளிஃபையர்னால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கெயின் ரிடக்ஷன் இருக்க போது, இன்க்ரீஸ் பேண்ட்வித் கிடைக்க போது, நெக்ஸ்ட் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் இம்பிடன்சஸ்ல வந்து சேஞ்சஸ் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ் டிசைன் பண்ண போறோம் வித் அ கெயின் ஆஃப் 15 டெசிபல். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிடன் லேர்னிங் கான்செப்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கிற டிவைஸ். இட் இஸ் அ ஆடியோ ஜாக் ஃபார் அ ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆடியோ ஜாக்கை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் வித் அ கெயின் ஆஃப் 15 டெசிபல். ஸோ நம்மளோட க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனோட இம்பிடன்ஸ் ரேஞ்ச், நெக்ஸ்ட் வந்து குட் சவுண்ட் குவாலிட்டி. குட் சவுண்ட் குவாலிட்டின்றது வந்து லோ நாய்ஸும் லோ டிஸ்டார்ஷனும் இருக்கிற ஒரு டிவைஸ் டிசைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேபிள் அவுட்புட் கரண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் வித்தவுட் டிஸ்டார்ஷன். நெக்ஸ்ட் வந்து லோ பவர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிசைன் கிரைட்டீரியா. ஸோ இந்த டிசைன் கிரைட்டீரியாவுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கெயின் வந்து 15 டெசிபல், டைப் வந்து கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ண போறோம். டிரான்சிஸ்டர் வந்து BC547, சப்ளை வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்ஸ், ஆடியோ ரேஞ்ச் வந்து 20 Hz to 20 kHz. ஏன் இந்த டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம செலக்ட் பண்றோம், ஏன் கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக்கை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து வாய்ஸஸ் வந்து கிளியராக கேட்க போகுது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்க போகுது. ஸோ லெஸ் வேரியேஷன் வித் ஹெட்ஃபோன்ஸ். ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்க போகுது. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது லீனியர் கெயின். ஸோ லீனியர் கெயின் பார்த்தீங்கன்னா லாகரிதமிக் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த லாகை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் வேல்யூக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். AV is equal to 20 log base 10 இந்த AV. ஸோ இந்த AV பார்த்தீங்கன்னா லீனியர் லாகை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கெயின் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்டி லாகரிதமிக் வேல்யூ பார்த்தோன்னா நம்மளுக்கு AB வந்து 5.62 கிடைக்குது. அதாவது வெறும் கெயின். இது வந்து லூப் கெயின். நம்ம கிரியேட் கரண்ட்டை வந்து இன்புட்டுக்கு வந்து சீரீஸாக கொடுக்குறோம் இல்லைங்களா, அதோட லூப் கெயின் வந்து 5.62. ஸோ இந்த 5.62 லூப் கெயினுக்கு வந்து நம்ம எப்படி கரண்ட் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபீட்பேக் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். என்ன மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற எமிட்டரில் வந்து ஒரு ரெசிஸ்டர் அண்ட் ஒரு கெப்பாசிட்டர் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BJTக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரூம் டெம்பரேச்சர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர்மல் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. எல்லா BJTக்கும் நியர்பை 25 millivolts இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து டேட்டா ஷீட்டில் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கலெக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட் வந்து 1 milliamps. RE is equal to thermal
நார்மல் வோல்டேஜ் டிவைட் பை ஐசி. இந்த REன்ற டேர்ம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்சிஸ்டருக்கு உள்ள இருக்கிற ஆட்டோமேட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டுக்கு வந்து நேச்சுரலாக வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கை வந்து கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா RUயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 ohms, அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர் வந்து 25 ohms. இப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் கெயின் ஃபார்முலா தெரியும். AV is equal to RE divided by RC. ஸோ இந்த இருக்கிற AV வந்து நம்ம லீனியர் வோல்டேஜ் கெயின்ல இருந்து ரிமூவ் பண்ண லூப் கெயின். ஸோ லூப் கெயினோட வேல்யூ போடுறோம் 5.6. REயோட வேல்யூ தெரியும் 25 ohms. இப்போ வந்து RC is equal to 140 ohmsனு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து 150 ohm ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த RCன்றது வந்து கலெக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற ரெசிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் பயாசிங்கை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டிரான்சிஸ்டரோட Q பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த Q பாயிண்ட்ன்றது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவ் ரீஜியன் ஆஃப் தி டிரான்சிஸ்டர். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் வோல்டேஜ் அக்ராஸ் த கலெக்டர் எமிட்டர் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு VCC டிவைடட் பை 2. ஸோ நம்ம ஏற்கனவே டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா VCC வந்து 12 voltsன்னு எடுத்திருப்போம். ஸோ அந்த 12 divided by 2 which is equal to 6 volts. கலெக்டர் எமிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வேல்யூ வந்து 6 volts அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கலெக்டர் வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து கலெக்டர் கரண்ட் தெரியும் 1 milliamps. கலெக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும் 150 ohms. ஸோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த கலெக்டர் ரெசிஸ்டர் எவ்வளோன்னு நம்ம பார்த்துடலாம். VRC is equal to IC into RC. வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0.15 volts வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது கலெக்டர் வோல்டேஜ். கலெக்டர் வோல்டேஜுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா VCC minus VRC. ஸோ டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷனில் VCC வந்து 12 volts. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க VRC வந்து 0.15 which is equal to 11.85 volts. ஸோ கலெக்டர் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். கலெக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். கலெக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா எமிட்டர் வோல்டேஜ் which is VE. டிரான்சிஸ்டரோட ஆக்டிவ் ரீஜியனில் வந்து எமிட்டர் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.7 volts இருக்குது. நம்ம அதை அப்படியே எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது வோல்டேஜ் அக்ராஸ் த பேஸ். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா வந்து VB is equal to VE plus VBE. இந்த VEன்றது எமிட்டர் வோல்டேஜ், VBEன்றது பேஸ் எமிட்டர் வோல்டேஜ். ஸோ VE பார்த்தீங்கன்னா 0.7 volts, VBEயும் அப்ராக்சிமேட்லி 0.7 volts தான் இருக்கும். நீங்கள் டேட்டா சீட் ஆஃப் த டிரான்சிஸ்டரை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அபோவ் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் த பேஸ் இஸ் ஈக்குவல் டு 1.4 volts வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ. அதுக்கு வந்து நம்ம வோல்டேஜ் டிவைடர் கான்செப்டை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட்ஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து சர்க்யூட்ஸில் வந்து 2 ரெசிஸ்டர் இருக்க போது அக்ராஸ் த பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர் which is R1 and R2. இதுக்கு அக்ராஸாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்புட் வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த R1 ரெசிஸ்டர் வந்து நம்ம ஏற்கனவே ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அந்த ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கே தெரியும் பேஸுக்கும் VCCக்கும் அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம். R2 வந்து பேஸுக்கும் கிரவுண்டுக்கும் அக்ராஸாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ வோல்டேஜ் டிவைடர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா VB is equal to VCC into R2 divided by R1 plus R2. R1 is equal to 100 kilo ohmsன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். R1 100 kilo ohms. VB நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1.4 volts. VCC நம்மளுக்கு தெரியும் 12 volts. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி R2 வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா we get R2 is equal to 15 kilo ohms. ஸோ ஏன் வந்து நம்ம வந்து R1 வந்து 100 kilo ohms அப்படின்னு எடுத்திருக்கோம் கேட்டிங்கன்னா லார்ஜ் வேல்யூஸ் எடுக்கும்போது லோ கரண்ட் லாஸ் வந்து இருக்க போது. அதான் வந்து நம்மளோட க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட் வந்து டிவைடர் வோல்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட்ஸ்க்கு 12 volts கொடுக்குறீங்க அப்படின்னா 6 ஈக்குவலாக வந்து பிரிய போகுது. அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் டிவைடர் வோல்டேஜ்.
நெக்ஸ்ட் வந்து பேஸ் வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற கெயின் வந்து சேஞ்சஸ் பெருசாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர் செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 3 டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இன்புட்டில் ஒரு கெப்பாசிட்டர், அவுட்புட்டில் ஒரு கெப்பாசிட்டர், எமிட்டர் கெப்பாசிட்டர். ஸோ இது வந்து நீங்கள் டிஃபால்ட் வேல்யூஸ், அதாவது ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் நீங்கள் எது டிசைன் பண்ணாலும் இதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். இன்புட் கப்ளிங் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோஃபாரட், அவுட்புட் கப்ளிங் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோஃபாரட், பைபாஸ் கெப்பாசிட்டர் அதாவது சிஇ எமிட்டருக்கு அக்ராஸாக நம்ம கனெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து 100 மைக்ரோஃபாரட். நம்ம இது வரைக்கும் பார்த்தது கரண்ட் சீரிஸ் ஆம்ப்ளிஃபையர் வித்தவுட் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் சீரிஸ் ஆம்ப்ளிஃபையர் வித் ஃபீட்பேக் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன சேஞ்சுன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஆம்ப்ளிஃபையர் வித் கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக்கு கெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா AV is equal to RC divided by RE plus RE. ஸோ இந்த RE வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது ரெசிஸ்டர் அக்ராஸ் தி எமிட்டரோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் கெயின் 5.6, இது வந்து லூப் கெயின். RE வந்து 25 ohms, இன்பில்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டிரான்சிஸ்டர். RC வந்து 150 ohms. ஸோ இதெல்லாம் இந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது RE அதாவது ரெசிஸ்டர் அக்ராஸ் தி எமிட்டர் வந்து 22 ohms. ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா DC சப்ளை வோல்டேஜ் அதாவது VCC 12 volts, R1 வந்து 100 kilo ohms, R2 வந்து 15 kilo ohms, RC ரெசிஸ்டர் அக்ராஸ் த கலெக்டர் வந்து 150 ohms, RE ரெசிஸ்டர் அக்ராஸ் த எமிட்டர் வந்து 22 ohms, Cin 10 microfarad, Cout 10 microfarad, எமிட்டர் பயாஸ் கெப்பாசிட்டர் CE நாட் யூஸ்ட். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்றதுனால வந்து நம்ம பைபாஸ் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ஒரு லோடு ரெசிஸ்டர் 10 கிலோ ஓம்ஸ், இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 மில்லிவோல்ட்ஸ் 1 கிலோ ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, டிரான்சிஸ்டர் டைப் பார்த்தீங்கன்னா 2N3904. இதோட சர்க்கியூட் டயக்ராமை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்க கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரோட சர்க்கியூட் டயக்ராம். இப்போ இதோட சிமுலேஷனை வந்து நம்ம மல்டிசிம்ல பார்த்துடலாம். ஸோ இது வந்து நம்ம கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர். ஸோ VCC பார்த்தீங்கன்னா 12 volts, Vin வந்து 10 millivolts 1 kilohertz frequency, C1 அதாவது Cin coupling capacitor 10 microfarad, R1 R2 100 kilo ohms 15 kilo ohms, transistor 2N3904, RC வந்து 150 ohms, RE வந்து 22 ohms, Cout வந்து 10 microfarad, load resistor வந்து 10 kilo ohms. ஸோ இது வந்து வித் ஃபீட்பேக் அப்படின்றதுனால நம்ம வந்து பைபாஸ் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணல. ஸோ பேஸில் இருந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம். கொடுத்துருக்க இந்த இன்புட்டோட ஃபீட்பேக்கை வந்து இந்த RE ரெசிஸ்டர் வழியாக திருப்பி கொடுக்குறோம். ஸோ லூப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் க்ரியேட் ஆகுது. ஸோ கரண்ட்டை வந்து நம்ம வந்து சீரீஸில் கொடுக்குறோம். ஸோ இப்போ இதோட சிமுலேஷனை பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து இன்புட் வெர்சஸ் அவுட்புட் கிராஃப். இது பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல், இது வந்து அவுட்புட் சிக்னல். ஸோ இன்புட் சிக்னலோட ஆம்ப்ளிஃபைட் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து கிடைக்குது. இப்போ இதோட AC அனாலிசிஸ் பார்த்துடலாம். இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் AC அனாலிசிஸ் ஆஃப் அ கரண்ட் சீரிஸ் வித் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர். இது வந்து ஃப்ரீக்வன்சி, இது வந்து மேக்னிடியூட். ஸோ இது பாருங்கள் பேண்ட்வித் வந்து நம்மளுக்கு வந்து லார்ஜ் பேண்ட்வித் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஃப்ரீக்வன்சியும் ஃபேஸ் கர்வும். ஸோ ஃபேஸ் கர்வ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டீப் ரைஸ் ஆஃப் ஃபேஸ் கர்வ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த நம்ம புக்கில் கொடுத்துருக்க கிராஃப் ஃபேஸ் கர்வுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வருது அப்படின்னா ஃபேஸ் ரேப்பிங்னால வருது. மோரோவர் நம்ம புக்கில் இருக்கிற கர்வை வந்து இதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கர்சரை நம்ம இங்கே மூவ் பண்ணோம் அப்படின்னா புக்கில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபேஸ் கர்வ் வந்து கிடச்சிடும். ஸோ கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் வித் ஃபீட்பேக் பார்த்தோம். இது கரண்ட் சீரிஸ் ஆம்ப்ளிஃபையர் வித்தவுட் ஃபீட்பேக். ஸோ வித்தவுட் ஃபீட்பேக்கில் என்ன சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர் மட்டும்தாங்க சேஞ்ச். ஸோ இந்த எமிட்டருக்கு அக்ராஸாக ஒரு பைபாஸ் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா கரண்ட் சீரிஸ் வித் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் வந்து கரண்ட் சீரிஸ் வித்தவுட் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையராக
மாறிடும். ஸோ இந்த எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 மைக்ரோஃபாரட். இதோட சர்க்கியூட் டயக்ராமை பார்த்துடலாம். இதுதான் இதோட சர்க்கியூட் டயக்ராம். ஸோ இந்த எமிட்டருக்கு அக்ராஸாக நம்ம வந்து ஒரு 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால கரண்ட்டை வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து பைபாஸ் பண்ணி கிரவுண்ட் பண்ணிடுது. ஸோ அதனால இந்த சர்க்கியூட்டுக்கு வந்து திருப்பி ஆம்பிளிஃபை ஆன கரண்ட் வந்து போகாது. இதோட டெமோவை வந்து நம்ம இப்போ மல்டிசிம் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நம்மளோட கரண்ட் சீரிஸ் ஆம்பிளிஃபையர் வித்தவுட் ஃபீட்பேக். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், which is a bypass capacitor. So current வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா bypass பண்ண போகுது. ஸோ ஃபீட்பேக் வந்து இருக்காது. இப்போ இதோட சிமுலேஷனை பார்த்துடலாம். ஸோ ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல், ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிக்னல். ஸோ இது வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் சிக்னலோட ஆம்பிளிஃபைடு ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஏசி அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ கரண்ட் சீரீஸ் வித்தவுட் ஃபீட்பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேண்ட்வித் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கம்மியாக இருக்குது. இது வந்து கரண்ட் சீரீஸ் வித்தவுட் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையரோட ஃபேஸ் ஷிஃப்ட். மல்டிசிம் யூஸ் பண்ணி கரண்ட் சீரிஸ் ஆம்பிளிஃபையர் வித் அண்ட் வித்தவுட் ஃபீட்பேக் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ்ல இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியும் கெயினும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூ கலர்ல லைன் இருக்கிறது வித்தவுட் ஃபீட்பேக், ஆரஞ்சு கலர் லைன்ல கிடைச்சிருக்கிறது கரண்ட் சீரிஸ் வித் ஃபீட்பேக். ஆரஞ்சு கலர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேண்ட்வித் வந்து இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இந்த சர்க்கியூட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். வித்தவுட் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் வந்து கம்மியாக இருக்குது. பட் ஆனால் கெயின் வந்து நிறைய இருக்கும். ஸோ வித் ஃபீட்பேக் அண்ட் வித்தவுட் ஃபீட்பேக்கு கிடைச்சிருக்க கர்வ்ஸோட டிஃபரன்ஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர். ஸோ வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆம்பிளிஃபை பண்ணி வர அவுட்புட் சிக்னல்லேருந்து வோல்டேஜை எடுத்து நம்ம வந்து இன்புட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இன்புட்டுக்கு எப்படி கொடுக்குறோம், பேரலாக இருக்கிற மாதிரி கொடுக்குறோம். ஸோ அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர். ஸோ கரண்ட் சீரீஸில் பார்த்த மாதிரியே இதுலேயும் கெயின் ரிடக்ஷன் இருக்க போது, பேண்ட்வித் இன்க்ரீஸ் இருக்க போது, சேஞ்ச் இன் இன்புட் அண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து இருக்க போது. திஸ் இஸ் த சர்க்கியூட் டயக்ராம் ஆஃப் வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர். கலெக்டர்ல இருந்து தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த கலெக்டர்ல இருந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டர் R7 வந்து கனெக்ட் பண்ணி இன்புட்டுக்கு அதாவது பேஸுக்கு வந்து கொடுத்துருக்கோம், விச் இஸ் பேரலல் டு த டிரான்சிஸ்டர். ஸோ அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் அ வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர். ஸோ இதோட டெமோவை வந்து நம்ம மல்டிசிம் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது கலெக்டருக்கும் பேஸுக்கும் அக்ராஸா இந்த ரெசிஸ்டர் வந்து R7. ஸோ இது வந்து 100 கிலோ ஓம்ஸ். கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ண மாதிரியே வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையரும் டிசைன் பண்ணி பாருங்க. டிசைன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதோட சிமுலேஷனை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க இன்புட் அண்ட் அவுட்புட் வேவ் ஃபார்ம். இது வந்து இன்புட் வேவ் ஃபார்ம், இது வந்து அவுட்புட் வேவ். இப்போ இதோட ஏசி அனாலிசிஸை நம்ம பார்த்துடலாம். வோல்டேஜ் ஷண்ட் வித் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட்டோட ஏசி அனாலிசிஸ். இது வந்து ஃப்ரீக்வன்சி வெர்சஸ் மேக்னிடியூட் கர்வ், இது வந்து ஃப்ரீக்வன்சி வெர்சஸ் ஃபேஸ் கர்வ். இது வந்து வோல்டேஜ் ஷண்ட் ஆம்பிளிஃபையர் வித்தவுட் ஃபீட்பேக். ஸோ இந்த ஃபீட்பேக் கொடுக்குற அந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதோட சிமுலேஷனை வந்து நம்ம பார்த்துடலாம். அவுட்புட் கர்வ். ஸோ ரெட் கலரில் இருக்கிறது இன்புட், ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து அவுட்புட் கர்வ். ஸோ ஆம்பிளிஃபைடு அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதோட ஏசி அனாலிசிஸை வந்து நம்ம பார்த்துடலாம். வோல்டேஜ் ஷண்ட் வித்தவுட் ஃபீட்பேக்கோட ஃப்ரீக்வன்சி அண்ட் மேக்னிடியூட் கர்வ், ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட் கர்வ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய சர்க்கியூட்ஸ் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ கரண்ட் அண்ட் சீரீஸ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர், வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸ் வச்சு நம்ம என்னென்ன சர்க்கியூட்ஸ் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபையர்ஸ் டிசைன் பண்ணலாம், நெக்ஸ்ட் சென்சர்ஸ் டிசைன் பண்ணலாம், ஆடியோ அண்ட் கம்யூனிகேஷன் ரிசீவர்ஸ் டிசைன் பண்ணலாம், வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட் வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வித்தவுட் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையரும் பார்த்தோம். அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் கெயின் பிளாட்டும் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்க கிராஃப் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து கம்பேரிசன் கிராஃப். இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபீட்பேக்ல வந்து பேண்ட்வித் வந்து கம்மியாக இருக்கு, வித் ஃபீட்பேக்ல வந்து பேண்ட்வித் வந்து நிறைய இருக்கு, வித் ஃபீட்பேக் வந்து ஸ்டேபிளா இருக்கு. ஸோ கெயின் இஸ் மோர் ஸ்டேபிள் ஓவர் frequency. Furthermore, LIC lab related இருக்கிற exercises வந்து நம்ம upcoming videosல பார்க்கலாம். Keep coding with Invent, keep learning with Invent.
தேங்க்யூ.